குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா. அதில் எக்ஸாம்பிள் 640 தான் பாருங்கள். ஃபைண்ட் த டைரக்ஷன் கோசைன் ஆஃப் ஏ நார்மல் வெக்டருக்கு டைரக்ஷன் கோசைன் கண்டுபிடிக்கணும் டு த பிளேன். அண்டு இன்னொன்று என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, லென்த் ஆஃப் த பர்பண்டிகுலர் ஃப்ரம் த ஆரிஜின்லேருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸையும் கண்டுபிடி. அப்போ டு த பிளேன் அப்படின்னு அவன் ஒரு பிளேன் கொடுத்துட்டான். அப்போ நம்ம கொடுத்துருக்கிற பிளேன் வந்து எழுதிடலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர் வெக்டர் டாட்டு 3i cap மைனஸ் 4j cap ப்ளஸ்ஸு 12k cap புரியுதுங்களா, ஈக்குவல் டு 5. இது வெக்டர் ஃபார்மில் கொடுத்துட்டான். இப்போ டைரக்ஷன் கோசைன் வேணும். நம்ம ஒன்றுமே இல்லை, இதை நார்மல் வெக்டராக மாற்றணும். சரி, அதாவது நார்மல் வெக்டர் இதை வந்து என்னவா யூனிட் வெக்டராக மாற்றணும், என் கேப்பாக. அப்போ நம்ம ஃபார்மேட்டை இப்படி தானே, ஆர் வெக்டர் டாட்டு என் கேப் ஈக்குவல் டு பி இப்படி தானே வரணும். அப்போ இது என் கேப்பாக மாற்றணும்னா இதனுடைய மேக்னிடியூடால் டிவைட் பண்ணணும். அப்போ நம்ம ஆர் வெக்டர் டாட்டு 3i cap மைனஸ் 4j cap ப்ளஸ்ஸு 12k cap ஈக்குவல் டு 5 டிவைடட் பை என்னுடைய மேக்னிடியூட் பாருங்கள், ரூட்டுக்குள்ளே 3 ஸ்கொயர் பண்ணால் 9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ப்ளஸ்ஸு 12 ஸ்கொயர் பண்ணால் 144 ஈக்குவல் டு இந்த பக்கம் ஸ்கொயர் டிவைட் பண்ணால் இந்த பக்கமும் டிவைட் பண்ணணும். அப்போ தான் பேலன்ஸ் ஆகும். ஒரு பக்கம் டிவைட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் விட்டோம்னா பேலன்ஸ் ஆகாது. அப்போ ரூட் ஆஃப் இங்கே என்னென்னா 9 ப்ளஸ்ஸு 16 ப்ளஸ் 144. புரிஞ்சுதா கண்ணு? இப்போ பாருங்கள், அதாவது என்னுடைய மேக்னிடியூடு வேணுன்னா ரூட்டுக்குள்ளே கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ இதை கூட்டி பாருங்கள், 169. அப்போ ஆர் வெக்டர் டாட்டு என்ன வரும், 3i cap மைனஸ் 4j cap ப்ளஸ் 12k cap டிவைடட் பை கூட்டி பாருங்கள், ரூட்டுக்குள்ளே பாருங்கள் 114, இதோட இது 16 கூட்டினா 160, 169. அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 13 ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், அதே 5/13. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது என் கேப். அப்போ டைரக்ஷன் கோசைன் அப்படியே எழுதிடலாம். அப்போ தேர்ஃபோர் டைரக்ஷன் ரேஷியோ நமக்கு டைரக்ஷன் கோசைனே பார்த்து அப்படியே எழுதிடலாம். டைரக்ஷன் ரேஷியோனா 3, மைனஸ் 4, 12. டைரக்ஷன் கோசைன் டைரக்ஷன் கோசைன் ஒன்றும் இல்லை, அப்படியே கோஎஃபிஷியன்ட். அப்போ 3/13, மைனஸ் 4/13, 12/13. இதுதான் இந்த கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை மேக்னிடியூடு. தனித்தனியாக எழுதணும்னா இது டைரக்ஷன் கோசைன். டிஸ்டன்ஸு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் from the origin, distance from the origin அது வேணும்னா perpendicular distance from the originனா p. இதுதான் நமக்கு p, இது n கேப்பு. இது எவ்வளவு, 5/13. புரிஞ்சுதா தங்கம்? ஒன்றுமே இல்லை, வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து n வெக்டரை n கேப்பாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், மேக்னிடியூடால் போத் சைடு டிவைட் பண்ணால் தான் பேலன்ஸ் ஆகும். இதை மட்டும் டிவைட் பண்ணிவிட்டு இதை விட்டுறக்கூடாது. அப்போ இது என் கேப்பாக மாற்றணும்னா இதனுடைய மேக்னிடியூடால் லெஃப்ட் சைடும் டிவைட் பண்ணணும், ரைட் சைடும் டிவைட் பண்ணணும். அப்போ தான் கேன்சல் ஆகி உனக்கு கரெக்டாக கணக்கு இருக்கும். இங்கே மட்டும் டிவைட் பண்ணிவிட்டு இதை விட்டுறக்கூடாது, விட்டினா தப்பு. புரிஞ்சுதா? அப்போ நமக்கு ஆர் வெக்டர் டாட் என் கேப் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மேட்டில் வருது. இது என் கேப்பு. இதனுடைய டைரக்ஷன் கோசைன்னா 3/, அதாவது உனக்கே தெரியும் டைரக்ஷன் கோசைன் அப்படிங்கிறது என்ன, அந்த டைரக்ஷன் ரேஷியோ டிவைடட் பை மேக்னிடியூட். இது வந்து 3/13, மைனஸ் 4/13, 12/13. டைரக்ஷன் ரேஷியோனா 3, மைனஸ் 4, 12.
அதை மேக்னிடியூடால் டிவைட் பண்ணி எழுதுனா டைரக்ஷன் கோசைன். இது வந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின். புரிஞ்சுதா சாமி? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.